வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு யூனிட் 9 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ யூனிட் 9 பார்க்க போகிறோம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்ருப்பீங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். First time in the world, the performance budget was made in USA. In India, the performance budget is also known as outcome budget. Choose the correct statement. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் வந்து யூஎஸ்ஏல பண்ணுறாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டை இந்தியாவில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவுட்கம் பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். வென் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரெசென்ட் அட் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். அதோட இயர். ஓகேவா? ஸோ ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் அப்படின்றதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ ப்ரெசென்ட் பண்ணாங்க? ஸோ ஓகே, உங்கள் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ 1987 1988 இந்த ரேஞ்சில் தான் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டுன்றதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்றதையும் இந்த பீரியடில் தான் இந்தியாவில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வாஸ் செட் அப் இன் அமெரிக்கா. திஸ் கமிஷன் ரெக்கமெண்டட் மேக்கிங் ஆஃப் ஏ பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் இன் யூஎஸ்ஏ. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனை வந்து எப்போ செட்டப் பண்ணுறாங்கன்னா 1949. ஓகேங்களா? ஸோ 1949 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனை அமெரிக்காவில் செட்டப் பண்ணுறாங்க. யாரோட அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் சர் ஹூப்பர். ஓகேங்களா? ஸோ சர் ஹூப்பரோட சேர்மன்ஷிப் கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனை செட்டப் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். In India, the government accounts are maintained in. ஸோ கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸ்லாம் எந்த ஃபண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க? அக்கௌண்ட்ஸ் ஆர் ஃபண்டு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? வாங்க. ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். ஓகேங்களா? ஸோ கன்சாலிடேட் ஃபண்ட், கான்டின்ஜென்சி ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இட் இஸ் எ சிச்சுவேஷன் வேர் பட்ஜெட் ரிசிப்ட்ஸ் ஆர் லெஸ் தேன் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். திஸ் சிச்சுவேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கவர்மெண்ட் டெஃபிசிட். சூஸ் த அப்ராப்ரியேட் ஒன். ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் டெஃபிசிட்ன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் டெஃபிசிட் அதை வந்து கவர்மெண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஆர்டிக்கல் gives the provision the taxes which are levied and collected by the union but which may be distributed between union and the states. ஸோ இது வந்து எந்த ஆர்டிக்கல் சொல்லுது? ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 270
அண்ட் 272 ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஆர்டிக்கலுமே இந்த ப்ரொவிஷனை சொல்லும் ஓகேங்களா. ஸோ ஆர்டிக்கல் 270 அண்ட் 272 ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ a finance commission is set up once in every 5 years. It is normally constituted 2 years before the period. It is a temporary body. Choose the correct statement. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்ன்றது வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து செட்டப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ்க்கு பிஃபோராக அந்த ஒரு பீரியட் எண்ட் ஆகுதுன்னா அந்த எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதை வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா. அண்ட் இது வந்து ஒரு டெம்பரரி பாடி சரிங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். Which article states that it shall be the duty of the commission to make the recommendations to the president? So இது வந்து finance commission oriented ஓகேவா. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேவா. ஸோ ஆர்டிக்கல் 280 சப் கிளாஸ் 3 இந்த ஆர்டிக்கல் தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கான அந்த டியூட்டிஸை பற்றி சொல்லுது ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ ஆஃப் முனிசிபாலிட்டிஸ்? ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ 9th எது which one of the following is not sources of revenue of municipalities அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆப்ஷன் ஏ டேக்ஸஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. அது வந்து முனிசிபாலிட்டியோட ரெவென்யூ சோர்ஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ அது வந்து கார்பரேஷன் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா அதோட ரெவென்யூ. மீதி இருக்க மூணுமே வந்து காமனாக போத் முனிசிபாலிட்டிஸ் அண்டு முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ரெண்டுத்துக்குமே காமனான டேக்ஸஸ். டேக்ஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஆக்ட்ராய் அண்டு டெர்மினல் டேக்ஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி இந்த மூணுமே வந்து போத் முனிசிபாலிட்டிஸ் அண்டு முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ்க்கு காமனான டேக்ஸஸ்ஸு. இதில் முனிசிபாலிட்டிக்கு இல்லாதது எதுனா டேக்ஸஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In Tamil Nadu, which is a coordinating body which exercises general supervision over the working of Panchayat Samitis and advises them on implementation of development schemes? ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து கோஆர்டினேட்டிங் பாடியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜில்லா பரிஷத் ஓகேங்களா. ஸோ ஜில்லா பரிஷத் ஆர் டிஸ்ட்ரிக்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து பஞ்சாயத்து சமிதியை வந்து சூப்பர்விஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி அட்வைஸும் பண்ணுறாங்க ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டு சேர்மேன் யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன், 6th ஃபினான்ஸ் கமிஷன், 10th ஃபினான்ஸ் கமிஷன், 13th ஃபினான்ஸ் கமிஷன். இதில் வந்து இன்கரெக்டானது எதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா.
சரி வாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்டான பேர். ஓகேவா. ஸோ 6th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கே பிரம்மானந்தர் ரெட்டி. ஓகேங்களா. ஸோ பிரம்மானந்தர் ரெட்டி அப்படின்றவர் தான் வந்து 6th ஃபைனான்ஸ் கமிஷனோட ஹெட்டு. மகாவீர் தியாகி கிடையாது. ஓகேவா. ஸோ ரிமைனிங் மூணோட, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கேசி நியோகி, 10th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கேசி பண்ட், அண்ட் 13th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் விஜய் எல் கேல்கர். ஸோ கேல்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ரீபேயிங் எ பப்ளிக் டெப்த் இஸ் கால்ட் ரிடம்ஷன். Terminal annuity is the easiest way of paying off the public debt. Choose the correct statement. Okay, answer பார்க்கலாமா? ஸோ அங்கே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ போத் 1 and 2 ஆப்ஷன் சி. ஸோ அதாவது பப்ளிக் டெப்த்து, அந்த மக்களோட கடன்களை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிடம்ஷன்னு சொல்கிறாங்க. அதில் மெயினாக ஈஸியஸ்ட் வே எதுனா டெர்மினல் அன்யூட்டி அப்படின்ற வே தான். ஓகேங்களா. சரி வாங்க. Which is the easiest way for the government to get rid of the burden of payment of a loan? Which is the easiest way for the government to get rid of the burden of payment of a loan? சொல்லுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இது கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. ஸோ ரெப்யூடியேஷன் அதுதான் வந்து ஈஸியஸ்ட் வே ஃபார் கவர்மெண்ட் டு கெட் ரிட் ஆஃப் த பர்டன் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் எ லோன். ரெப்யூடியேஷன் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து நேச்சர் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ், வேட் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி, இது மூணுத்தோட நேச்சர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை எது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா. புக்கில் நேச்சர்ஸ் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ், வேட் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சரி வாங்க ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ கொடுத்துருக்கிறதுல எது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி எல்லாமே தான். ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து வித்தவுட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ சேல்ஸ் டேக்ஸ் வாஸ் மல்டிபாயிண்ட் டேக்ஸ் வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட். VAT tax multi-point tax without cascading effect. GST is 1-point tax without cascading effect. ஓகேவா. ஸோ வித் அண்ட் வித்தவுட் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதனால் மூணுமே வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். The Goods and Services Tax Act was passed in the Parliament on 29th March 2017. GST is an direct tax levied on the supply of goods and services. Choose the correct statement. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. செகண்டில் என்ன தப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வந்து டைரக்ட் டேக்ஸ் கிடையாது, இட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ், அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட். The government has to spend huge money to collect indirect taxes. The cost of collection of indirect taxes higher than the direct taxes.
ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரிவாங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல அதாவது அசர்ஷன் ரீசன் ஓகேவா. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ரெண்டுமே வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Taxpayer cannot claim any specific benefit against the payment of a tax. A tax is not levied as a fine or penalty for breaking law. Choose the correct statement. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சாரி சரி வாங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. ஸோ போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ டேக்ஸ் பேயர் வந்து அவர் பே பண்ணுற டேக்ஸுக்கு அவர் ஏதாவது பெனிஃபிட்டை வந்து திரும்பி எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேக்ஸ்ன்றது வந்து ஒரு ஃபைனோ ஆர் பெனால்ட்டியோ கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளோட கடமை சரிங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். So the plans and policies of the direct taxes are being recommended by. The plans and policies of the direct taxes are being recommended by. Okay, answer பார்க்கலாமா? சொல்லுங்க. ஸோ யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் பி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் தான் அந்த டைரக்ட் டேக்ஸஸோட பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டேக்ஸ் இஸ் ஆர் லெவிட் ஆன் ஆல் பர்சன்ஸ் ஈக்குவலி வெதர் ரிச் ஆர் புவர்? ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரிங்க. ஸோ கொடுத்துருக்க எது வந்து taxes is are levied on all persons equally whether rich or poor. காமன் டு ஆல் எந்த டேக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் ஓகேங்களா. ஸோ என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸஸ். அப்போனா இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது வந்து காமனாக எல்லா பர்சனுக்குமே வந்து அப்ளிகபிள் சரிங்களா. ஸோ வெதர் ரிச் ஆர் புவர் பாரபட்சம்லாம் கிடையாது, எல்லாருக்குமே காமனாக இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ்ன்றது வந்து அப்ளிகபிள் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் ஈக்குவலாக பே பண்ணி ஆகணும். ஸோ ஓகே நெக்ஸ்ட். Under which article the government places a lame duck budget? Under which article the government places a lame duck budget? Okay, answer பார்க்கலாமா? ஓகேவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 116 இதுக்கு கீழே தான் வந்து லேம் டக் பட்ஜெட்ன்றதை கவர்மெண்ட் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து இன்டரிம் பட்ஜெட் மாதிரி ஓகேவா. ஸோ இதை வந்து வேறு என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா ஓட் ஆன் அக்கௌண்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட் ஆன் அக்கௌண்ட் பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ இதோட வந்து நமக்கு யூனிட் 9 முடிஞ்சிருச்சு சரிங்களா. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நாளைக்கு டெஸ்ட்டில் பார்க்கலாம். சாரி நாளைக்கு டெஸ்ட்டு கிடையாது ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 30th எக்ஸாமுக்கு எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் சூப்பராக அட்டன் பண்ணுங்கள், நல்ல மார்க் எடுங்க ஓகேவா. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.